தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு என்பவரின் கார் ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை. தொடமாட்டோம், தொட்டவனை விடமாட்டோம் என சட்டசபையில் முதல்வர் பேசியதற்கான அர்த்தம் இன்று புரிகிறது. அதிமுகவில் ஊழல் செய்த எம்எல்ஏக்களை ஒருவரை கூட விடாமல் கட்சியில் சேர்த்துக் கொள்வேன் என விடாமல் இழுத்து வருகிறார் போல என உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை தான் தாவேக அரசு செய்து வருவதாக சென்னையில் நடந்த திமுக விழாவில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும், ஏன் உங்கள் தாத்தாவே வந்தாலும் திமுகவினர் வழக்குகளை பார்த்து பயப்படுபவர்கள் அல்ல என்றும் விளாசு. தமிழ்நாட்டில் தற்போது நடந்திருப்பது அரசியல் பேரிடர் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அரசியல் பேரிடரிலிருந்து தமிழ்நாட்டை திமுகவும் திமுக தலைவரும் மீட்பார்கள் எனவும் உறுதி. சோஃபா வந்தவுடன் சிலர் நம்மை விட்டு சென்று விட்டார்கள். திமுகவிலிருந்து கூட்டணி கட்சிகள் விலகி சென்றதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மறைமுக விமர்சனம். சென்னை திருவேற்காடு அருகே நடைபெற்ற திருமண விழாவில் உதயநிதி ஸ்டாலின் சீமான் சந்திப்பு. தமிழக அரசியல் களத்தில் எதிரும் புதிருமாக களமாடி வரும் இருவரும் ஒரே மேடையில் பங்கேற்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் விருதுகள் வழங்கும் விழா. அம்பேத்கர் சுடர் விருது, மார்க்ஸ்மானி விருது உள்ளிட்ட விருதுகள் வழங்கும் நிகழ்வில் திருமாவளவன், அமைச்சர் வன்னியரசு, ஜோதிமணி எம்பி உள்ளிட்டோர் பங்கேற்பு. இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியனுக்கு மார்க்ஸ் மாமணி விருது வழங்கி கௌரவம். அடிகளார் பால பிரஜாதிபதிக்கு காமராஜர் கதில் விருது வழங்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். கண்டிப்பாக விரைவில் 2500 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி உறுதி. மகளிர் உரிமைத் தொகைக்கு ஏராளமானோர் கண்டிப்பாக விரைவில் 2500 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி உறுதி. மகளிர் உரிமைத் தொகைக்கு ஏராளமானோர் விண்ணப்பித்து வருவதாகவும் பேட்டி. குதிரை பேரம் உண்மையாக இருந்தால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருமாவளவன் கருத்து. குதிரை பேரத்தில் ஈடுபடுவது யார் என சம்பந்தப்பட்டவர்களிடம் கேளுங்கள் எனவும் ஆவேசம். அதிமுகவிலிருந்து வெளியேறுபவர்கள் குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதுவரை கருத்து தெரிவிக்காதது ஏன்? விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சரமாரி கேள்வி. மக்கள் பிரச்சினைக்கு ஆளுநர் மாளிகையை அணுகலாம் என தமிழ்நாட்டுக்கு மட்டும் கூறுவது ஏன் என மாணிக்கம் தாகூர் கேள்வி. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து திரும்பிய ஆளுநர் அர்லேக்கரின் செயல்பாடு மாறியுள்ளதாகவும் விமர்சனம். தமிழக உயர்கல்வித்துறையில் RSS ஊடுருவ முயற்சிப்பதாக மாணிக்கம் தாகூர் குற்றச்சாட்டு. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மீது களங்கம் ஏற்படுத்த பாஜகவினர் முயற்சிப்பதாகவும் காட்டும். குதிரை பேர அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்கியதே திமுக தான். குதிரை பேரத்தை அறிமுகப்படுத்திய பெருமை திமுகவையே சாரும் என அமைச்சர் செங்கோட்டையன் கடும் தாக்கு. அதிமுக தலைமைக்கு அண்ணாமலையை நியமிக்க வேண்டும் என பேசியதாக வெளியான செய்திக்கு ஆவேசத்துடன் பதில் கூறிய KP முனுசாமி. அண்ணாமலைக்கு விளம்பரம் தேடிக் கொடுக்க சிலர் முயல்வதாக KP முனுசாமி காட்டும்.
ஜனநாயக ரீதியில் விமர்சித்த திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தது பழிவாங்கும் நடவடிக்கை என கேபி முனுசாமி கண்டனம். விஜயின் தவறான நடவடிக்கைகளால் தாவேகா ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிப்பது கேள்விக்குறிதான் எனவும் விமர்சனம். கர்நாடகாவிற்கு எதிராக ஒரு வீரப்பன் அல்ல, லட்சக்கணக்கான வீரப்பன்களை உருவாக்குவோம். மேகதாது அணை திட்டத்தை தடுக்க கோரி கும்பகோணத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. ஆளுநர் மாளிகைக்கு பொதுமக்களை அழைத்து போட்டி அரசாங்கம் நடத்த அர்லேகர் முயற்சி என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கண்டனம். ஆளுநர் நடவடிக்கையை அரசும் முதல்வரும் தடுத்து நிறுத்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னை மாநகராட்சி சார்பில் செயல்பட்டு வரும் முதல்வர் படைப்பகம் பெயரில் இருந்து முதல்வர் என்ற சொல் நீக்கம். சமீபத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டது சர்ச்சைக்குள்ளான நிலையில் படைப்பகம் பெயர் மாற்றப்பட்டதால் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பு. தமிழகம் முழுவதும் 2வது நாளாக நடைபெற்ற பள்ளி ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே சேலம் ஊத்தங்கரை தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் வண்ண வண்ண நிறங்களில் பூத்து குலுங்கும் பூக்கள். அரிய வகை பூக்களை காணும் வாகன ஓட்டிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் புதிதாக அமைக்கப்பட்டிருந்த சாலையை பிளந்து கொண்டு வெளியேறிய வெள்ளம். தொடர் கனமழையால் புதிய சாலை பிளந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. குழந்தைகளை பாலியல் ரீதியாக சுரண்டும் விளம்பரங்களை முழுமையாக நீக்குமாறு இன்ஸ்டாகிராமிற்கு மத்திய அரசு நோட்டீஸ். அடுத்த 7 நாட்களுக்குள் விரிவான விளக்கத்தை அளிக்கவும் உத்தரவு. கமேனி இறுதிச் சடங்கில் பங்கேற்கும் ஈரானிய தலைவர்கள் அனைவரையும் ஒரே அடியில் வீழ்த்த முடியும் என அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஆள் இருக்காது என்பதால் தற்போது தாக்குதல் நடத்தப்போவதில்லை என்றும் டிரம்ப் ஆணவ பேச்சு. சென்னையில் நடிகர் தனுஷ் ரசிகர் நற்பணி மன்றத்தின் நிர்வாகிகள் சந்திப்பில் ரசிகர் மன்ற கொடி அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில் அரசியலில் இறங்குவதாக பரவும் தகவல். மாவட்டத்திற்கு தலா 5 பேர் இணைந்திருக்கும் நிலையில் தனுஷின் பிறந்த நாளன்று நலத்திட்ட உதவிகளை செய்யப்போவதாக தகவல்.